வீடியோ பார்க்கறதுக்காக கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த 1 வீக் எங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வுகளை கொஞ்சமாக சுருக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க சைலண்டாக அப்பா கிச்சனுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆஹா, சிக்கன் தாங்க. சிக்கனை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது, இன்னைக்கு சண்டேனே. எங்கள் வீட்டில் நான்வெஜ் குக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பு கிட்ட போகவே தேவையில்லை. அப்பாவே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். சிக்கன் செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், மிளகா, இஞ்சி, பூண்டுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம வெளியே கிளம்பிடலாங்க. அப்பாவே செம்மையா செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்க வீட்டில் நான்வெஜ் யாரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா செய்வாங்க, யாரோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வித் குடல் குழம்பு தாங்க செஞ்சுருந்தாங்க. இதோட காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும். இங்கே இது ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இட்லி வித் குடல் குழம்பு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே லஞ்சுக்கும் இப்போவே சமைச்சு வச்சாச்சு. ஸோ லஞ்சுக்கு என்னென்ன ஐட்டம் அப்படின்னா, சிக்கன் வறுவல், எலும்பு குழம்புங்க. எலும்பு குழம்பு ஈரோட்டில் ரொம்பவே ஃபேமஸ். சில சமயம் சிக்கனை விடவே இந்த எலும்பு குழம்பு தான் பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு மெயின் கேரக்டர் பச்சை புளி ரசம். நான்வெஜ் செஞ்சால் இந்த ரசம் இல்லாமல் ஃபுல்ஃபில்லே ஆகாது. நம்ம வீட்டில் நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. 2-3 மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சண்டே தான் வீட்டிலையே நான்வெஜ் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் இந்த சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மா அப்சிக்கும் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பேக் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் சண்டே மார்னிங் 2 பேர்த்தையும் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஈவினிங் தான் கொண்டு போய் விடுவோம். ஆனால் இப்போ அவங்களுக்குமே வயசாயிடுச்சு. சும்மா அங்கே இங்கேயும் போட்டு அலக்கடிக்க வேண்டாமேன்னு சொல்லி எப்போ நம்ம வீட்டில் நான்வெஜ் செஞ்சாலுமே அதை பேக் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுவோம். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கிளம்பியாச்சு. எப்பயுமே நானும் அம்மாவும் போவோம். ஆனால் இந்த டைம் அம்மானால் வர முடியாதுல்ல. ஸோ நான் மட்டும் கிளம்பிட்டேங்க. ஸோ இப்போ அம்மாயி தோட்டத்துக்கும் வந்தாச்சு. ஆஃப்டர்நூன் டைம் தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே அந்த கிளி குயிலோட சவுண்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே கேளுங்களேன். அப்படியே கொஞ்ச நேரம் அம்மா அப்சி கூட பேசிட்டு இருந்துட்டு நம்ம கொண்டு வந்த எல்லாத்தையுமே அவங்களோட பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது இன்னொரு நாள் ஆஃப்டர்நூன் டைம்னு நினைக்கிறேங்க. டெரஸ் ஃபுல்லாவுமே ரொம்ப டர்ட்டாக இருந்தது. சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டுட்டு போகலான்னு சொல்லி வந்துட்டேங்க. ஏன்னா டியூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பசங்கள்லாம் மேலே தான் வந்து படிக்க போகிறாங்க. என்ன மாடி ஃபுல்லாவுமே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே கொத்தி எடுத்துட்டு டைல்ஸ் ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஆஃப்டர்நூன் டைமில் மாடியில் வெயிலில் இந்த மாதிரி வேலை செஞ்சால் எவ்வளோ வேர் தொழுகுது பாருங்களேன். இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் டைம் எடுத்த வீடியோங்க. டியூஷனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேங்க. ஹேர் வாஷ் பண்ணி சிக் எடுத்து சீவரதெல்லாம் பெரிய வேலையே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் சில டைம் முக்கியமாக இந்த சம்மர் டைம்ல எல்லாம் முடி இருக்கிறதே செம்ம கடுப்பாக இருக்குங்க. நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், பசங்க மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை, ஹேர் கட் பண்ணிக்கலாம், டெய்லியுமே ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், கீழே கழுத்துல எல்லாம் முட்டவே முட்டாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பேர் பாய்ஸ் மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எனக்கு ஹேர் கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசாக வீடியோ பார்க்குற யாருக்கும் தெரியாது. முன்னாடி இருந்தே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஃப்ரிட்ஜில் எல்லோ கலர் பட்டன் ரோஸ் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டைம் 5:20 ஆயிடுச்சு. சரி நம்ம மேலே போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு வேணுங்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. பசங்களை 5:30க்கு தான் மேலே வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு வெளியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம மேலே இருந்து பார்த்தா அவங்க விளையாடுறது நல்லாவே தெரியுங்க. விளையாடி முடிச்சுட்டு 5:30க்கு ஷார்ப்பாக மேலே வந்துடுவாங்க. நம்ம டியூஷனை பற்றி ஆல்ரெடி நிறைய டவுட்ஸ் கமெண்ட்ஸில் நான் படிச்சிருக்கேங்க. உங்கள் டியூஷன் டைமிங் என்னன்னு கேட்டிருந்தீங்க. 5:30 to 8 o'clock வரைக்குமே டியூஷனில் பசங்க இருப்பாங்க. அப்புறம் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க உங்ககிட்ட படிக்கிறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம டியூஷனில் கேஜியிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்களை நீங்கள் அடிப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட்டுங்க, வெளியே சொல்லக்கூடாது. படிக்கலை அப்படின்னு சொல்லி அடிக்கிறத விட டிசிப்ளினாக இல்லைன்னு சொல்லி நிறையாவே அடி வாங்குவாங்க. இதுக்குன்னு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வாங்கின அடி அளவுக்கெல்லாம் இல்லைங்க. சிம்பிளாக அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தாங்க அடிப்பேன். எல்லாரையும் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. எல்லாரும் எப்போ ஆல் ப்ரெசென்ட் ஆகுறாங்களோ அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ போடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஆனால் டெய்லியுமே 1 or 2 ஆப்சன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். டியூஷன் முடிஞ்சு பசங்களை எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு 8 மணிக்கு கீழே வந்த உடனே டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ரியாராஜுக்கும் சமைக்கணும், நமக்கும் சமைக்கணும். ஸோ வேலை அடுத்தடுத்து இருக்கும். இன்னைக்கு சமையல் நானும் அப்பாவும் சேர்ந்து தாங்க பண்ணணும். இது என்ன வித்தியாசமா உழைக்கிற நீ? அழகா உலடா. என்ன வாய் இது? ராஜுவை பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்டாக உழைச்சிட்டு இருக்கான்னு? அது வேற ஒன்றும் இல்லைங்க, அவுத்து விட சொல்லி கொஞ்சிட்டு அந்த மாதிரி உழைக்கிறான். அவுத்து விட்டா ராஜு தாங்க சேட்டை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ரியா எப்பயுமே சமத்து தான். நம்ம கிட்ட வந்தோம் அப்படின்னாவே இந்த மாதிரி க்யூட்டாக படுத்துக்குவா. அப்போ தான் நம்ம அதை கொஞ்சிட்டு போவோம்னு அவளுக்கு நல்லா தெரியும். 2 பேருமே செம்மையாக ஐஸ் வச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து 10 days கழிச்சு செக்கப்காக அம்மாவை டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் போகும்போது எடுத்த வீடியோ தாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் வீடியோ போட்ட உடனே நிறையா பேர் கமெண்ட்ஸில் சீக்கிரமாக சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், வீடியோ போட லேட் ஆனாலும் பரவாயில்ல, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு டேட்ஸு கீரையெல்லாம் நிறையா கொடுங்க, இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நானுமே ரொம்ப ஹாப்பிங்க. அம்மாவும் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இந்த டைம் செக்கப் போனதில் அம்மாவுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 6 weeks கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே பெயின் ஃபுல்லாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்து பெயின் குறைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அதிகமாக வந்து வெயிட் தூக்கிடக்கூடாது, டக்குன்னு குனிஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அப்படியே பெயின் இல்லாமல் நம்ம இருந்துக்கலாம். அதை தாண்டி நம்ம ஏதாவது பண்ணி பெயின் ஹை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மெடிக்கல் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வீட்டில் தான் ரெஸ்ட்டில் இருக்காங்க. சீக்கிரமாக சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வீட்டுக்கு வீடு காவேரி தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பறிச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் ஜேசிபி டிராக்டர்லாம் வந்து பறிச்சதுன்னா எப்படி போய் நின்றுட்டு வாயை திறந்து வேடிக்கை பார்ப்போமோ அந்த கிரேஷ் இன்னமுமே மாறவே இல்லைங்க. இப்போது பறிக்கிறதுக்காக ஹிட்டாச்சி வந்திருக்கு. அதையும் நான் வேலை முடிஞ்சு போகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டே தாங்க இருந்தேன்.
ஆனாலும் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய பசங்க ஆனாலுமே இந்த மாதிரி ஏதாவது வெஹிக்கல் வந்ததுன்னா போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி யாராவது வேலை செய்யறதுக்கு வந்தாங்கன்னா அப்பாவும் போய் அவங்களோட நின்றுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அதே தாங்க இன்னைக்குமே பண்ணிட்டு இருந்தாங்க. காலையிலிருந்து குழி பறித்து முடிச்சுட்டு ஈவினிங் டைம் பைப் கனெக்ஷனும் அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. இனி வீட்டுக்கு வீடு தண்ணி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. உங்கள் ஊருக்கு நல்ல தண்ணி பைப் வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். குழி பறித்து பைப் கனெக்ஷன் கொடுத்து அதை ஹிட்டாச்சி வச்சுமே மூடிட்டாங்க. ஆனால் ரோடு தாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. திரும்ப இதுக்கு ரோடு போட போகிறாங்களா அப்படின்னு தெரியலை. சரி பரவாயில்ல, ரோடு கூட மெல்ல போட்டு தரட்டும். வீட்டுக்கு பைப் கனெக்ஷனை சீக்கிரமாக கொடுத்தாங்க அப்படின்னாவே போதுதாங்க. இது இன்னொரு நாள் ஈவினிங் டைம் ஆத்தா வீட்டுக்கு போயிருந்தோம். எதுக்காக போனோம், என்ன கொண்டு போனோம் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க.